நீதி கேட்டு போராட்டம் பண்றவங்கள சஸ்பெண்ட் பண்றாங்க. எது பண்றாங்க? நீங்க விளக்கம் தானே கொடுக்கணும். காலேஜ்ல என்ன பண்ணாங்க போனாங்கன்னு விளக்கம் தானே கொடுக்கணும். எதுக்கு சஸ்பெண்ட் பண்றீங்க? என் பிள்ளைய வெளியே அனுப்பிச்சிட்டீங்க, வெளியே இருந்து நடந்ததுன்னு சொல்றீங்கல்ல, எதுக்கு 3 நாள் காலேஜ் லீவ் விட்டுறீங்க? எதுக்கு பொய்யான தகவல் எங்களுக்கு எதுக்கு சொன்னீங்க? நீங்க என் பிள்ளைகிட்ட எதுக்கு முதல்ல கேட்கணும்? போதை பொருள் இது தானே இதுன்னு என் பிள்ளைகிட்ட எதுக்கு போதை பொருள்? என் பிள்ளைக்கு தெரியும்னா 3 வருஷம் படிச்சிருக்கான். ஒரு வீட்டுல ஒரு காலேஜ்ல இருந்தா யார் யாரு என்ன பண்றாங்கன்னு தெரியும். பையனை எதுக்கு விசாரிக்கணும்? விசாரிச்சு எதுக்கு சொல்லணும்? யார் யாரு வித்தாங்க போனாங்கன்னு எங்க கண்ணு முன்னாடி என் பிள்ளை சொன்னான். ஏப்பா சொன்னேன் நடக்க போதுன்னு எங்க வீட்டுக்காரு சொன்னாரு. எங்க 4 பேருக்கு தவிர எதுவுமே வெளியே போவாதுன்னு சொன்னாங்க. சஸ்பெண்ட் பண்ணன்னு சொன்னாங்களே, அதுக்கு ஏதாச்சும் கொடுத்துருக்காங்களா? எங்கள்கிட்ட கொடுத்தாங்களா? எங்கள்கிட்ட கையெழுத்து வாங்கினாங்களா? நாங்க என்ன சொன்னோம்? இனிமே எந்த பிரச்சனையும் நடக்காது, என் புள்ள படிச்சுட்டோம், அப்படி இனிமே ஏதாச்சும் நடந்துச்சுன்னா என் பையனை கூட்டு போயிடுறோம்னு இதுதான் நானும் சொல்லியிருக்கேன், என் பையனும் சொல்லியிருக்கேன். ஹாஸ்டல்ல என் பையன் கூட தான் நின்றுட்டு நான் என் பையன் அடிச்சு பிரச்சனை பண்ணிருந்தா கூட பரவாயில்ல. என் பையன் அடிக்கவும் இல்லை, போதை பொருளை யூஸ் பண்ணவும் இல்லை. எதுக்கு பொய்யான தகவலை சொல்றீங்க? எதுக்கு சொல்றீங்க? இன்னைக்கு ஒரு இன்டர்னல் இருக்கு, இன்னைக்கு நடக்குது. இன்டர்னல் எக்ஸாம்ல வைக்கல, நாங்க டெஸ்ட் தான் வச்சோம்னு சொன்னோம். என் புள்ள அங்க இருந்து ஒரு இன்டர்னல் தான் அட்டன் பண்ணாங்க. இவங்க இவ்வளவு இது பண்ணிருக்கிறாங்க. ஒரே ஒரு வாரம் விடுங்க, நாங்க பார்த்து ரூம் போறோம்னு சொன்னோம். விட மாட்டாங்க. என் புள்ள நான் வந்து படிக்கிற பசங்க வெளியில தங்கிருக்கு, அவன் ரூம்ல இருந்து நான் வேற அதான் 2 டைம் ஒண்ணுமே இல்லாததுக்கு 2 டைம் அலைய வச்சுட்டாங்க. நீ 16ஆம் தேதி வராதம்மா, நம்ம ரூம் எடுத்து வெளியிலே இருந்துக்கலாம்னு சொன்னோம். என் புள்ள படிக்கணும் நினைச்ச புள்ளைய பாடையில போட்டு பதைச்சுட்டாங்க. என் புள்ள சொன்னா விடாத, என் புள்ள சொன்னா விடாதீங்க, அங்க சரியில்லை காலேஜ்லயும் சொன்னான். காலேஜ்லயும் பிள்ளைக்கு மீதி மட்டும் வாங்கி கொடுங்க, வேற எதுவுமே பிள்ளைக்கு நடந்த படிச்சுட்டு வந்து நாங்க அப்படி பாத்துக்கிறோம். செல்வோன்னு போட்டு வச்சு